டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய சேனலில் வந்து நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம எல்லோரும் பலாப்பழம் சாப்பிடுவோம். ஸோ பலாப்பழத்துலேருந்து வர வைக்கோல்லேருந்து அந்த ஒரு பலாப்பழம் உள்ளே இருக்கும்ல, எதழ் மூடிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு எதழ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில். அது வந்து மிக்சர், அதில் எங்கள் அம்மா வந்து மிக்சர் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரெசிப்பியை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை வந்து எங்கள் அம்மா தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுதான் த்ரூ அவுட் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நாங்கள் போடுற வீடியோ வந்து பலாப்பழத்தில் நாங்கள் சுளையை சாப்பிட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற வைக்கலை மாட்டுக்கு போட்டுருவோம். மாடுதுன்றதை நாங்கள் சாப்பிட போகிறோம்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும், நல்ல மொறுமொருண்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். தேவையான பொருட்கள் முக்கியமாக இங்கே நான் சொன்ன அந்த பலாப்பழத்திட அந்த வைக்கோல், வேர்க்கடலையை வந்து இப்போ எங்களோட ஊரில் கச்சான், பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம். நான் இப்போ வீட்டில் செய்தேன் நான் கடலை மாவில். நீங்கள் கடையில் கூட ரெடிமேடாக வாங்கி போடலாம். ஓமப்பொடி கட்டாயம் போடணும், முக்கியம். உண்டு தட்டி போடணும், எண்ணெயில் பொரிச்சிட்டு அதோட கலக்கணும். இவ்வளவுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் இந்த ஓமப்பொடியை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனி இதெல்லாம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கீங்களா இந்த பலாத்தோலில்? ஸோ இப்போ வந்து இந்த பலாத்தோலில் மிக்சர் வந்து ரெடி பண்ணி காமிக்க போகிறாங்க. அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் வந்து அந்த வைக்கோலை வந்து பொரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதர் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். உடச்சக்கல்லை வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு பொரிச்சு தான் மைக்ரேட் பண்ணி தான் வச்சுப்பாங்க. இது மொறுமொறுத்தன்மை வர்றதுக்காக தான் இந்த ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் டக்குன்னு போட்டு எடுத்துடுறாங்க. அவள் வந்து சோறு மாதிரி பூண்டும் கருவேப்பிலையும் வந்து இது ஆல்ரெடி பொரிச்சது. இந்த கடலையும் பொரிச்சிட்டாங்க, இதையும் பொரிச்சிட்டாங்க. அவல் பொட்டுக்கடலை இதை பொரிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு கருவேப்பிலை அதையும் பொரிச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதை இனி நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ உடைச்ச கடலை அவல் பொரித்து வச்சுருக்கிறேன், நிலக்கடலை கச்சான் பொரித்து வச்சுருக்கிறேன் போடுறேன். பூண்டு கருவேப்பிலை பொரித்து வச்சதை போடுறேன், போடுவோம். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள். இந்த யூடியூப் இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள் வந்து போட்டு இதை நல்லா பிரட்டிக்கணும். இந்த பலாக்காய், அது ஓமப்பொடி இதுதான் மிக்சருக்கு வந்து மெயின் இது. சரியா? அதை வந்து கொஞ்சம் கலந்து விடுவோம். ஃபைனலி சூப்பர்வான டிஃப்ரெண்ட்டான பலாப்பழ மிக்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பலாப்பழ வைக்கோல் வந்து புட்டு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமா? ஆனால் எங்கள் அம்மா வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து புட்டு வந்து செய்வாங்க. அதுக்கு வந்து புட்டு குழல் வந்து தேவையில்ல, உங்ககிட்ட சிரட்டையும் குக்கரும் இருந்தால் போதும். குழாயில் சிலருக்கு ஆவி வரல அப்படின்னா இது ஒரு 2 மினிட்ல வந்துடும் ஆவி. இப்போ நான் வந்து கொட்டாங்கச்சி என்று சொல்லுவாங்க இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் தேங்காய் சிரட்டை, அதை வச்சு எப்படி புட்டு செய்கிறேன்றதை காட்டுறேன். இந்த குக்கர் விசில் எடுத்துடணும். இந்த குக்கர் விசில் எடுத்துட்டு அந்த கம்பியில் அந்த மூள் சிரட்டையிற அந்த கண்ணை கொஞ்சம் புட்டு ரெடி ஆயிரும். என்னன்னா எனக்கு புட்டுக்குள்ள செய்கிற நேரம் கதிய ஆவி வரல லேட் ஆகுற. இந்த சிரட்டை இருக்கு இல்லையா, சிரட்டையில் வந்து நீங்கள் இப்படி பண்ணுனா அழகாகவும் இருக்கும், ஹெல்த்தி. வந்து சிரட்டையில் செய்கிறது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மூங்கி குழாயில் செய்கிறது, சிரட்டையில் செய்கிறதுனால நான் அநேகமாக இப்படித்தான் இவங்களுக்கு செய்து கொடுக்குறேன். நான் இது ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல், இந்த மிக்சர் எல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மிக்சர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் இதை சாப்பிட்டேன். நான் இருங்க வாருங்க. கரெக்டாக புட்டோட சாப்பிட போகிறாங்க. நான் சாப்பிட்ட கரண்டியில் அவங்க சாப்பிட மாட்டாங்க.
இந்த சாப்பிட்டு போகிறீங்களா புட்டோட? புட்டோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் அவிச்ச புட்டோட இந்த மிக்சரை வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். ம் 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 புட்டோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து மிக்சர் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் என்னென்னா அந்த பலாப்பழத்தோட அந்த வைக்கோல் போகும்போது ஒரு மைல்டான ஒரு இனிப்பு வருது. அதுதான் வந்து டாப் நாச்சாக இருக்குது. போங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து உண்மைக்கு சொல்கிறேன், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ பலாப்பழ சீசன் நம்மளோட ஊரில் ஏப்ரலுக்கு வரும். நீங்களும் உங்களோட வீட்டில் இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. எங்களோட வீடியோ பார்த்து ஆதரவு தர மக்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றி. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய காற்று மழை அப்படின்னு போடுறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சேஃபாக இருங்க, வெளியிலெல்லாம் போகாதீங்க, பிள்ளைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. நானும் இங்கே இருந்தாலும் உயிர் அங்கே தான் இருக்கு. ஏன்னா நான் இந்தியாவில் இருந்தாலும் எனக்கு ஸ்ரீலங்கா தான் ரொம்ப பிடிக்கும். எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரே சொல்லுவாங்க, ஏனம்மா நீங்கள் இந்தியாவை விட்டுட்டு அங்கே நான் பிறந்த நாடு தாய் தாய்நாடு, நாங்கள் இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்கிட்ட நான் காட்டிக்கிறேன்ல. ஓம், நீங்க காமிச்சிட்டு தான் இருக்கீங்க. இதை சாப்பிட்டுட்டு நல்லா சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் எங்கள் அம்மா ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபி தான் அம்மாட்ட கேட்டிருக்கேன். நீங்கள் கேட்ரிங் படித்தது உண்மையாக இருந்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye, see you, bye மக்களே.